உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆர்எஸ்எஸ் அங்க மிகப்பெரிய அளவுல செயல்படலாம். அது வந்து எல்லாருமே சொல்ற ஒரே விமர்சனம் உத்தரப்பிரதேஷ்ல ஆர்எஸ்எஸ் என்னன்னு தெரியல, இந்த வாட்டி ரொம்ப சைலண்டா இருந்தாங்க. அவங்க வந்து கிரவுண்ட் லெவல்ல இறங்கல. யோகியால் அப்ப யூபி வந்து சரிந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? கரெக்ட். அவரும் ஒரு மிக முக்கியம். அவர் மட்டும் காரணம் இல்லை, ஓகே, அவரும் ஒரு காரணம். அதனாலதான் இப்போ நீங்க மீடியா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவரே வந்து உமன் ஓட்டர்ஸ் இன்னமும் வந்து பிஜேபி பக்கம் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. யூத் ஓட்டர்ஸ் தான் மிகப்பெரிய அளவுல இந்தியா அலையன்ஸ் பக்கம் வந்திருக்காங்க. இந்த கான்ஸ்டியூஷன்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க இது பண்ணது, ரெண்டாவது ரிசர்வேஷனுக்கு ஒரு த்ரெட் வரும்ன்ற அவங்க மக்கள் நம்புனது, அதெல்லாம் தான் மிகப்பெரிய அளவுல இதா இருக்கு. தவிர வெறுப்பு பிரச்சாரம் இஸ்லாமியர்கள் மத்தியிலும் கிறிஸ்துவர்கள் மத்தியில வந்து மிகப்பெரிய எஃபெக்ட் ஆயிருக்கும். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர், பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் திரு கஃபீல் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு கஃபீல். ஸ்மிருதி இரானி ஒரு அமைச்சர், அவங்க மத்திய அமைச்சரா இருந்தவங்க, ஆனா ஒரு வசீகரம், அவங்களுக்கு ஒரு வசீகரம் இருக்கு. ஏன் அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து அவங்களோட ஆன்டி இன்கம்பன்சி ஒன்று இருக்கு. அதாவது தொகுதிக்கு மிகப்பெரிய அளவுல எதுவும் செய்யல. ஒரு சில விஷயத்த செஞ்சிருக்காங்க, பட் மிகப்பெரிய அளவுல எதுவும் செய்யல. ரெண்டாவது வந்து ராகுல் காந்தி வந்து அங்க இருக்க எம்பியா இருக்கும் போது ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் ஃபுட் பார்க்கோட ப்ராஜெக்ட், எஸ்பெஷலி அமேட்டி தொகுதியில ஃபுட் பார்க்கோட மிகப்பெரிய ப்ராஜெக்ட் வந்து அவர் எடுத்துட்டு வந்தார். இவங்க எம்பியா வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபுட் பார்க் ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து மிகப்பெரிய நெகட்டிவிட்டி அவங்க ஆயிருக்கு. ரெண்டாவது ரொம்ப முக்கியமா கேண்டிடேட் செலெக்ஷன்ல வந்து கிஷோரிலால் சர்மா ஸ்மிருதி இரானியோட மிகப்பெரிய லீடர் ஆயிருக்காரு. இந்த தொகுதியில ரொம்ப இம்பார்ட்டன்ட் சமாஜ்வாதி கட்சியோட காடர் சப்போர்ட் வந்து மிகப்பெரிய அளவுல இருந்தது. அமேட்டியில சமாஜ்வாதி பார்ட்டி மிகப்பெரிய ரோல் இந்த வெற்றியில அவங்க பண்ணிருக்காங்க. இல்ல, இந்தியா அலையன்ஸ் நீங்க காங்கிரஸ் அண்ட் எஸ்பி ரெண்டு பேரும் சேர்ந்து உத்தரப்பிரதேசத்துல கேண்டிடேட் செலெக்ஷன் பக்காவா இருந்தது. எல்லா சமூக பிரதிநிதித்துவத்தையும் அகிலேஷ் யாதவ் கொடுத்ததா சொல்றீங்க, காங்கிரஸும் அதை ஏத்துக்கிட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அதே போல மாயாவதி எப்பவுமே அவங்க சட்டமன்ற தேர்தலே வந்து காசை வாங்கிட்டு சீட்டை கொடுக்குறாங்கன்ற ஒரு பேச்சு பரவலா இன்னமும் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. இந்த பக்கம் பிஜேபி எப்படி உத்தரப்பிரதேசத்துல சீட்ஸ், அந்த ஆட்கள் எப்படி தேர்வு இருந்தது? அதுல ரொம்ப முக்கியமா வந்து பிஜேபியோட பல இது சிட்டிங் எம்பிஸ்க்கே வந்து மறுபடியும் சீட்டு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட பாதி சிட்டிங் எம்பிஸை வந்து எடுத்துட்டு புது வேட்பாளராக போடுறதுதான் வந்து நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா அது வந்து அவங்களால பண்ண முடியல. அதனால இன்கம்பன்ட் எம்பிஸையே திருப்பி ரிப்போர்ட் பண்ணதால இன்கம்பன்ட் எம்பிஸோட ஆன்டி இன்கம்பன்சியும் வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய எஃபெக்ட் ஆயிருக்கு. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஆர்எஸ்எஸ் அங்க மிகப்பெரிய அளவுல செயல்படல. அது வந்து எல்லாருமே சொல்ற ஒரே விமர்சனம் உத்தரப்பிரதேஷ்ல நான் பேசின ஜேர்னலிஸ்ட் அவங்களும் சொன்ன ஒரே விமர்சனம், ஆர்எஸ்எஸ் என்னன்னு தெரியல, இந்த வாட்டி ரொம்ப சைலண்டா இருந்தாங்க. அவங்க வந்து கிரவுண்ட் லெவல்ல இறங்கல. அவங்களோட இப்போ வெளி மாநிலத்துல எப்பவுமே வந்து ஒரு கூட்டம் வரும், ஒரு சில தொகுதியில ஒர்க் பண்ண, அந்த கூட்டம் அங்க மிஸ்ஸிங்கா இருந்தது. இரண்டாவது அது ஒரு விமர்சனம் வச்சாங்க. என்ன காரணமா இருக்கும் ஆர்எஸ்எஸ் யூபில? அது வந்து மிகப்பெரிய ஒரு மிஸ்ட்ரியா தான் இருக்கு. அதை வந்து நிறைய யோகியை விட மோடியோட எலெக்ஷன், ஏன்னா இதே ஆர்எஸ்எஸ் ஆளுங்க தான் சட்டமன்ற தேர்தலில் ஒர்க் பண்ணாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க வந்து யோகினாலையா இல்ல மோடினாலையான்றத இனிமே அவங்க சொல்லிதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா மோடியோட மிகப்பெரிய இமேஜ் பில்டிங், ஏன்னா ஆர்எஸ்எஸ் மூலமா வர தலைவர்கள்ல வந்து ஐடியாலஜிக்கலா தான் அவங்க இருந்துருக்காங்களே தவிர ஒரு இமேஜ், அதாவது ஒரு தனிநபர் துடிப்பா அது வந்து விரும்ப மாட்டாங்களோ, எப்பவுமே விரும்ப மாட்டாங்க. மோடி அவங்க 10 வருடங்களாகவே மோடிக்கு கொடுக்கக்கூடிய பிம்பம் ரொம்ப பெருசு. அதுவும் கடைசி 3 வருஷமா ரொம்ப அதிகமா கொடுக்குறாங்க. மோடி தான் பிஜேபின்ற மாதிரி இருக்காங்க. உலகத்துல எந்த தலைவர் எல்லாம் மோடி தான் எல்லாமே சொல்றாங்க. அது ஆர்எஸ்எஸ் விரும்பி தானே அவங்க செஞ்சிருக்காங்க. விரும்பவே இல்லை, அது நான் விரும்பலன்றேன். ஏன்னா அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணதா அர்த்தம் இல்லை. அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க வந்து ஏதோ அவங்களுக்கும் பிஜேபிக்கும் ஏதோ ஒரு மிஸ்கால்குலேஷன். அதே சமயம் இப்படி என்ன சொல்லலாமா, வின்னிங் ரேஷியோ வர அதை கண்டுக்காம இருந்தாங்க. கரெக்ட். அதே சமயம் வந்து யூபி கவர்மெண்டோட மிஸ்கவர்னன்ஸும் இல்ல ரொம்ப மிக முக்கியமான பார்ட்.
ஓ அது இந்த மாதிரி பேப்பர் லீக்ஸ்லாம் சொன்னேன்ல, பேப்பர் லீக்ஸ், ஃபார்மர்ஸ் அஜிடேஷன், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை உருவாக்கி. யோகியால் அப்ப யூபி வந்து சரிந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? கரெக்ட். அவரும் ஒரு மிக முக்கியம். அவர் மட்டும் காரணம் இல்ல, ஓகே, அவரும் ஒரு காரணம். அதனாலதான் இப்போ நீங்க மீடியா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவரே வந்து முதலமைச்சரா வேற முதலமைச்சர் போடுறதாகவோ ஒரு சில அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு இருக்கு. பிஜேபியில வந்து எதுவுமே வாய்ப்பு இருக்கு. பிஜேபியில இது வந்து எஸ்பெஷலி மாநில லெவல்ல நீங்க சிவராஜ் சிங் சௌஹான் மாதிரி ஒரு சீஃப் மினிஸ்டர் மோடி ஜெயிஸ்டார்ல, அவர் ஜெயிஸ்டார். யோகியை விட மிகப்பெரிய லீடர் சிவராஜ் சிங் சௌஹான். ஆமா, இன்னும் தொடர்ந்து பல மாட்டி அந்த மாநிலத்தை பிஜேபி வாசம் தக்க வச்சவர். அவரே வந்து மாத்த முடியும் போது யோகியை மாத்துறது மிகப்பெரிய விஷயம் இல்லை. மேபி மாத்தினா, இஃப் ஐ எம் நாட் ராங், ஓபிசி சமூகத்தை சேர்ந்த ஒரு முதலமைச்சராகலாம். சர்ப்ரைஸா இருந்தா தலித் சமூகத்துல இருந்து ஒரு சீஃப் மினிஸ்டரா அவர் பண்ணலாம். ஏன்னா எது வேணாலும் நடக்கல. யோகி அப்படி மாற்றக்கூடிய நிலையில் இருப்பாரா? மாத்துவாங்களா? அதை துணிந்து ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் செய்யுமா? அதுதான், அது வந்து பிஜேபியில $1 மில்லியன் கேள்வி அது. ஆனா அதே சமயம் யோகினால அங்க உத்தரப்பிரதேசத்துல 2018 ஜெயிக்கல. ஓகே, 2018 தேர்தல் என்பது ஒன்னு சமாஜ்வாதியோட ஒரு எதிர்ப்பலையும் அவங்களோட ஒரு மிஸ்கால்குலேஷன், எலக்ட்ரல் மிஸ்கால்குலேஷனும், ரெண்டாவது மோடின்ற ஒரு ஃபேஸை வச்சு தான் யூபி ஜெயிச்சாங்களே தவிர அதுல யோகி ஆதித்யநாதோட எந்த ரோலும் கிடையாது. ஆனா 2024 மோடி ஃபேஸ் ஒர்க் அவுட் ஆகலன்றீங்களா? யோகியினுடைய செயல்பாடுகள் இல்ல, மிஸ்கவர்னன்ஸ் தான் அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா இவ்வளவு நேரமா. அதாவது அவங்களோட இது பேப்பர் லீக்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூ, அப்புறம் கேஸ் சிலிண்டர்ஸோட விஷயம் வந்து மிகப்பெரிய அளவுல, அதாவது எல்லா தரப்பட்ட இது அங்க இருக்கிற மகிழா, அதாவது உமன்ஸ் வந்து மிகப்பெரிய அளவுல அதை வந்து எதிர்த்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. ரெண்டாவது ரொம்ப முக்கியமா யூபியில பார்க்க வேண்டியது, உமன் ஓட்டர்ஸ் இன்னமும் வந்து பிஜேபி பக்கம் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. யூத் ஓட்டர்ஸ் தான் மிகப்பெரிய அளவுல இந்தியா அலையன்ஸ் பக்கம் வந்திருக்காங்க. அது வந்து யூபியில மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லா வந்து இளைஞர்கள், புது வாக்காளர்கள் நிறைய வந்து இந்தியா அலையன்ஸ் ஓட்டு போட்டிருக்காங்க. அதை ரொம்ப ப்ரிசைஸா சொல்லணும்னா சிஎஸ்டிஎஸ் டேட்டா உடனே அது வந்ததுக்கு அப்புறம் அது ரொம்ப கிளியரா அவங்க சர்வே பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அந்த டேட்டா பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. ரெண்டு முக்கியமான தகவல்களை நீங்க கொடுத்துருக்கீங்க. ஒன்னு, தலித் வாக்குகள் கிட்டத்தட்ட 131 ரிசர்வ்டு தொகுதிகள்ல சம்திங் 100 எத்தனை 71 இந்தியா அலைன்ஸ் வந்திருக்குன்றீங்க. ஒன்னு, தலித் வாக்குகள் பெரும்பாலும் பிஜேபிக்கு வரல. நீங்க ரெண்டாவது, யூத் அந்த இளைஞர்கள் வாக்குகள் பிஜேபிக்கு போல இந்தியா அலைன்ஸுக்கு போயிருக்கு. இது வந்து அடுத்த தேர்தலில் இன்னும் பெருசாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அடுத்த தேர்தலில் இன்னும் மிகப்பெரிய அளவுல வந்து புது வாக்காளர்கள் வருவாங்க. 18 to 24 வாக்காளர்கள், இன்னொரு ஒரு லாட் வந்து புது ஜெனரேஷன் வரும். அது வந்து எப்படி அவங்க செயல்பட போறாங்க, அவங்க எப்படி எந்த பேட்டர்ன்ல வாக்களிக்க போறாங்க. ஸோ இது வந்து அதை பார்க்கக்கூடிய இல்லை. இதுல நான் என்ன நினைச்சேன், மோடியினுடைய வெறுப்பு பேச்சுன்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுல எஃபெக்ட் ஆகல. ஏன்னா அது மட்டும் ஒரு காரணம் இல்லை. இந்த கான்ஸ்டியூஷன்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க இது பண்ணது, ரெண்டாவது ரிசர்வேஷனுக்கு ஒரு த்ரெட் வரும்ன்ற அவங்க மக்கள் நம்புனது, அதெல்லாம் தான் மிகப்பெரிய அளவுல இதா இருக்கு. தவிர வெறுப்பு பிரச்சாரம் இஸ்லாமியர்கள் மத்தியிலும் கிறிஸ்துவர்கள் மத்தியில வந்து மிகப்பெரிய எஃபெக்ட் ஆயிருக்கலாம். அது கண்டிப்பா இருக்கு. அது வந்து இந்த வாட்டி இன்னும் சொல்ல போனா பல தொகுதிகள்ல இஸ்லாமியர்கள் வந்து ஓட்டிங் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு. நீங்க நிறைய தொகுதிகள்ல நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையா இருக்கிற தொகுதிகள்ல அவங்களோட ஓட்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதனாலேயும் வந்து பிஜேபியோட தோல்விகளுக்கு பல தொகுதிகளில் காரணமா இருக்கு. நிறைய டேட்டா நீங்க சொல்லியிருக்கிற பெரிய தகவல்கள். நம்ம அடுத்தடுத்து கூட வரும் நாட்கள்ல இன்னும் கூடுதல் தகவல்களை எடுத்து வச்சு பேசலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசும் நன்றி திரு கஃபீல்.